லெஜெண்டரி ஹொஸ்கோட்டே மட்டன் பிரியாணி. இந்த ரெஸ்டாரண்ட் பன்னார்கட்டா ரோடு கிட்ட நைஸ் ரோட் போகிற வழியில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் இது ஓப்பன் பண்ணி ஒரு 1 month தான் ஆகுது. நான் நிறைய ஹொஸ்கோட்டையில் போய் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஏர்லி மார்னிங் பிரியாணி அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஹொஸ்கோட்டே பிரியாணின்ற ஃப்ரான்ச்சைஸில் அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கிங்கெல்லாம் வந்து இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்காங்க. பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஒரு 20 கார்ட்டை நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன லேக் இருக்கும். அந்த லேக்கை பார்த்த மாதிரி வந்து டைனிங் அமைஞ்சிருக்கும். பிரியாணி ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு ஹொஸ்கோட்டையில் இருக்கிற மாதிரி தான். ஃப்ளேவரும் சரி, அதோடய ஸ்மெல்லு, அந்த பீசஸ் எல்லாமே, பிரியாணியோட கலர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு பைட் எடுத்து வச்சோம். ஹொஸ்கோட்டையில் இருக்கிற 80% டேஸ்ட் வந்து இங்கேயும் கொடுக்குறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் ஹொஸ்கோட்டையில் போய் அந்த ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிட்ற ஃபீலே வேறு. அந்த சைடு யாராச்சும் இருக்கீங்கன்னா இந்த ஹொஸ்கோட்டே பிரியாணி வந்து ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நாங்கள் ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி வந்து பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லஞ்ச் டைமில் சாப்பிட்லாம். நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ பன்னார்கட்டா டோல்கிட்ட தான் இருக்கோம். நம்ம இந்த ட்ரிப் எதுக்காக வந்திருக்கோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கர்நாடகா மான்சூன் வந்து பண்ணியிருக்கோம், சிக்மங்களூர் அண்ட் கூர்க். பட்டு ரெய்னி சீசன் வந்து அவ்வளோ இல்லைன்றதால அந்த ட்ரிப்பை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்ட் 2 கர்நாடகாவோட உத்தர கர்நாடகா சைடு போக போகிறோம். இப்போ இன்றைக்கி டே 1. இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மந்தனகிரி ஹில்ஸ் போக போகிறோம். அங்கேருந்து மாவானூர் ஸ்ரீ பெட்டா மல்லேஸ்வர குடி டெம்பிள் போக போகிறோம். அங்கேருந்து தர்மஸ்தலா வந்து ட்ரிப் வந்து எண்ட் ஆக போகுது இன்றைக்கி டே 1. இந்த ட்ரிப் மார்னிங்கே பிளான் பண்ண மாதிரி கிளம்பல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. போவோமா வேணாவா, கிளைமேட் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சடனாக வந்து நிறைய இடத்துல ரெயின்னு வந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம் நம்ம நிறைய டைம் நைஸ் ரோடில் போயிருக்கோம். ஸோ அந்த நைஸ் ரோடை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து அந்த மெட்ரோ போகிற அழகே வந்து நைஸ் ரோடு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம போன ட்ரிப் போகும்போது வந்து கூர்க் வந்து அந்தளவுக்கு வந்து ரெய்னிய சீசனாக இல்லை. சிக்மங்களூர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம போகிறது வந்து ஆல்மோஸ்ட் உத்தர கர்நாடகா ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இந்த சைட்லாம் எப்படியெல்லாம் கிளைமேட் இருக்குது, அங்கே எங்கே என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றத. தும்கூர் ரோடு வழியாக எடுத்து போயிட்டுருக்கோம். இன்னும் நிலமங்கலா டோல் வரல. நிலமங்கலா டோல் வந்து லெஃப்ட் எடுத்து போகக்கூடாது, அப்படியே டைரெக்டாக நேரவே போக வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் மந்தாரகிரி ஹில்ஸ் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். பெங்களூர்லேருந்து ஒரு 90 to 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த ஹில்ஸு. இது ஒரு நந்தி ஹில்ஸ் மாதிரி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹில்ஸ் ஏரியா. பட் நான் இதுவரையும் வந்ததில் தான் ஃபஸ்ட் டைம். கைஸ் பார்க்கவே செம்மையாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். வந்த உடனே ஒரு என்ட்ரி கேட் இருக்குது, இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போனோம். சொன்ன மாதிரி வந்து காரை நிறுத்திட்டாங்க. ஒரு 40 rupees பே பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து டைரெக்டாக மேலே ஏறுற மாதிரி தான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். பட் எந்த வழியாக மலை ஏறுன்னு போயிட்டுருக்கோம். பட் நடந்து போகலாம் போல். ஓரளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம வந்ததே வந்து ரொம்ப லேட்டு. கைஸ் மலை மேலே போகிறதுக்கு ரோடு போட்டிருக்காங்க. வழக்கம் போல் நம்ம நந்தி ஹில்ஸில் எப்படி வந்து போவோமோ அதே மாதிரி தான் இருக்கும் போல். பட் நந்தி ஹில்ஸ் வந்து ரொம்பவே பெருசு. நம்ம இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பெருசாக வந்து எக்ஸைட்மெண்ட்டே ஆகலை. பட் இப்போது வந்து அந்த மலை ஏறும்போது தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, வெயில் அடிக்குது. நம்ம இதே ரூட்டில் போயிட்டு இதே ரூட்டில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக் இருக்குது. நந்தி ஹில்ஸை விட இங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்கும். ப்ளஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து டாப் ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 minutesலேயே வந்து டாப் ரீச் ஆகிடலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி மலைகளுக்கு நடுவில் தான் அந்த டெம்பிள். சுற்றி பெரிய பெரிய மலை, நடுவில் வந்து ஒரு அழகான இங்கே சின்ன சின்ன லேக் எல்லாமே இருக்குது.
இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் போல். சன்ரைஸும் சன்செட் ஸ்பாட் ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இங்கேருந்து இந்த லேக்கை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ரொம்பவே வந்து நிறைய பிளேஸ் வந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கேவே வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி பார்க்குற அளவுக்கு வந்து இங்கே கைஸ் பெருசாக அந்தளவுக்கு எந்த க்ரௌடும் இல்லை. பட் எல்லா இடத்துலையுமே வந்து டிக்கெட் கவுண்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து 10 rupees 40 rupeesனு வாங்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தா மேஜிக்லாம் இருக்குது. புத்தர் வந்து எல்லாருமே வந்து போதனை பண்ணுற மாதிரியே இருக்குது. செமையாக இருக்குது கைஸ் நேரில் பார்க்குறது. ஃபோட்டோவில் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு பெருசாக தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நாலா பக்கமும் சுற்றி புத்தர் உக்காண்ட்ருக்கிற மாதிரி, அவர் வந்து மக்களுக்கு வந்து அந்த போஜனம் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்க அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் கீழேருந்து வரும்போது வெயில் அடிக்கிற மாதிரி தான் உள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே அடிக்கிற காற்றே வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்குது. கிளைமேட்டும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இங்கேருந்து அந்த லேக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம கீழே பார்த்து வந்து பார்த்தீங்களா அந்த ரோடு கரெக்டாக வந்து ஒரே 2 ரவுண்டில் வந்து நீங்கள் மேலே வந்துடலாம். இந்த லொக்கேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நந்தி ஹில்ஸ் வந்து பைக் ரைடிங் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகணுன்னு விரும்புனீங்கன்னா மந்தாரகிரி ஹில்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பரான பிளேஸ். நீங்கள் 1 டே ட்ரிப்பாக மந்தாரகிரி ஹில்ஸ் வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் போகலாம். லொக்கேஷன் மட்டும் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. பட் இங்கே சின்ன சின்னதாக ஒரு டெம்பிள் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேம் இருக்குது. பட் அதோட ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஜஸ்ட் நம்ம இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் பார்க்க வந்திருக்கோம். நடந்து வந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் நம்ம வந்து காரை எடுத்துகிட்டு மேலே வந்து பார்க் பண்ணதுனால நம்ம ரிட்டர்னும் காரில் தான் போய் ஆகணும். என் கூட என்னோடய கசின் பிரதர் தான் வந்திருக்காரு. பட் அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாதுன்றதுனால நம்ம தான் ஓட்டிகிட்டு போனோம். ஒருவேளை அவருக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிருந்தால் அவரை ஓட்ட கீழே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு நம்ம நடந்தே கீழே போயிருக்கலாம். நம்ம இன்னொரு டைம் இதே இடத்துக்கு வருவோம். வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு செகண்டும் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. திடீர்னு வெயிலே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருமேகங்களாக சொல்லிருக்கு. பட் இதை சுற்றி வந்து ரவுண்ட் அடித்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஃபீல் இருக்குது. இந்த மழை மேலே இருந்து அந்த இந்த சிட்டியை பார்க்குற ஃபீலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நந்தி ஹில்ஸ் போனீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். கீழே இருக்கிற டெப்த் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. இது ஒரு ட்ரோன் ஷாட் வியூவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பாட்டு. அங்கே தான் வந்து பாகுபலின்னு ஒரு ஸ்டாச்சு இருக்கும். நம்ம ரிட்டர்ன் அங்கே தான் கீழே இறங்கி போய் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. பட் 1 டே வந்து ஜாலியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த அழகான ஒரு மலைப்பகுதி மேலே வந்து உட்காந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோன்றதுனால இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் இந்த லேக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சோம். பட் டைம் இல்லை. நம்ம இதுக்காக இன்னொரு டைம் வருவோம். ஓகே கைஸ், இது வந்து ஒரு தியானம் பண்ணுற ஹாலு. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 10 ரூபா டோக்கன் கொடுத்து உள்ளே வந்தோடனே திடீர்னு நாங்கள் 2 பேர் மட்டும் தான் உள்ளே சுற்றிட்டு இருந்தோம். நம்ம மந்தாரகிரி ஹில்ஸ்லேருந்து மாவானூர் ஸ்ரீ பெட்டா மல்லேஸ்வர குடி டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த டெம்பிளை பார்க்க வந்திருக்கோம். இந்த டெம்பிளை பற்றி சொல்லணும்னா
செம்ம ஒர்த்தான பிளேஸ் கைஸ். நீங்கள் ஆசன் போயிருப்பீங்க, பட் ஆசன் ஹைவேலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இந்த டெம்பிள் இருக்குன்னா யாராலையும் நம்பவே முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான டெம்பிள். நாங்கள் வந்து மந்தாரகிரி ஹில்ஸ் வந்து போய் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். சேம் அதே பேட்டர்னில் இருக்கிற ஒரு மழை மேலே ஏறி வந்து அந்த டெம்பிள் இருக்கும். செம்மையான ஒர்த்தான பிளேஸ் கைஸ். இந்த டெம்பிள் வந்து ஆசனுக்கு வரும்போது நிறைய டைம் வந்து பார்ப்போம்னு நினைப்போம், பட் டைமே இருக்காது. பட் இந்த டைம் இதுக்காகவே வந்து எவ்வளோ லேட் ஆனாலும் இந்த டெம்பிளை விசிட் பண்ணிட்டு போகணும் தான் வந்தோம். பட் இப்போவே டைம் வந்து ஒரு 5:30. பட் இந்த டெம்பிள் மேலே வந்து பெருசாக யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. டூரிஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் இங்கே வந்து இந்த மந்தாரகிரி ஹில்ஸும் இந்த மாவானூர் ஸ்ரீ பெட்டா மல்லேஸ்வரகுடி டெம்பிளும் இந்த 2 பிளேஸுமே நீங்கள் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. பட் இந்த பிளேஸ் வந்து வேற லெவல் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், இந்த பிளேஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த ஈவினிங் டைமில் அந்த விண்டு மில் வேறு இருக்கிறதுக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. நம்ம கொல்லி ஹில்ஸில் பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த வளைவுகள் எல்லாமே கைஸ். இங்கே வந்து செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி விண்டு மில்லில் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் உட்காந்து நம்ம இந்த இயற்கையை பார்க்குற அழகே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மஸ்ட் விசிட். நீங்கள் வந்து ஆசன் சைடு போகிற மாதிரி தான் இந்த டெம்பிளை வந்து ஓகே கைஸ், இன்னும் நம்மளுக்கு தர்மஸ்தலா போக ஒரு 140-150 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பட் இப்போவே வந்து 7 o'clock ஆகுது. இன்னும் நம்ம தர்மஸ்தலா ரீச் ஆக ஒரு 2.5 hours இல்லை 3 hours கூட ஆகலாம். ஏன்னா நைட் டைமில் வந்து ஓவர் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. இந்த ரூட்டில் நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதுவும் டே டைமில் போயிருந்தால் கூட நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். நைட் டைம் போகிறதுனால வந்து அந்தளவுக்கு வந்து விசிபிலிட்டி இல்லை. இதில் வந்து சின்னதாக வந்து ட்ரிசில் வேறு போயிட்டுருக்கு. இது சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் செக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் தர்மஸ்தலாக்குள்ளே போகும். பட் அங்கெல்லாம் எப்படி இருக்கும், இல்லை ரொம்ப மிஸ்டாக இருக்கான்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நாங்கள் இங்கேயே வந்து ஆசன்ட்ட வந்து ரூம் எடுத்துங்களான்னு பிளான் பண்ணோம். கிலோமீட்டர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால போயிடலாம். ஏன்னா தர்மஸ்தலா ரீச் ஆகிட்டா காலையில் டெம்பிள் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்போ வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த நான் என்னை பொறுத்தவரைக்கும் நைட் டைம் அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டேன். ஏன்னா நைட் டைம் வந்து ரொம்பவே ரிஸ்கி. எதுவாக இருந்தாலும் ஒரு 6-7 o'clock வந்து ட்ரிப்பை எண்ட் பண்ணிடுவேன். பட் இன்றைக்கி வந்து அது அப்படி பண்ண முடியாது. நம்ம தர்மஸ்தலா போய் ரீச் ஆகுது ஒரு 10:30 இல்லை 10 o'clock கிட்ட ஆகும். இந்த ட்ரிப் வந்து இந்த இடத்துல நம்ம பகலில் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஏன்னா சக்லேஷ்பூர் வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிறோம். நம்மளால் வந்து இந்த நைட் டைமில் வந்து எந்த ஒரு பிளேஸும் வந்து பார்க்க முடியல. நம்மக்கிட்ட ஆனுவல் பாஸ் இருக்கிறதுனால எந்த டோலும் வந்து நம்ம பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணுவீங்களா இல்லைன்னு தெரியல, நைட் டைம்லும் டே டைமை விட நைட் டைமில் தான் வந்து அதிகமான அந்த லாரிங்க தான் போகும். ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக வந்து ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பட் கிலோமீட்டர் குறைஞ்ச மாதிரியே இல்லை. டே டைமில் வந்து அந்த சக்லேஷ்புரன்ற ஏரியா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். காட் செக்ஷன் அதுவும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக வந்து 2 ஹில்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி. மந்தாரகிரி ஹில்ஸு, மாவாரு ஸ்ரீ பெட்டா டெம்பிள். இந்த ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே ஹில் டெம்பிள். பட் இன்றைக்கி கிளைமேட் வந்து அந்தளவுக்குள்ள ட்ரையாக தான் இருக்குது. வழக்கம் போல் இன்றைக்கி வந்து ட்ரிசிலோடு வந்து ட்ரிப் எண்ட் ஆகும் போல். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சக்லேஷ்பூரோட கிட்ட தான் போயிட்டுருக்கோம், அந்த ஹில்கிட்ட. பட் இதெல்லாம் வந்து டே டைமில் வந்துருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுத்தமாக வந்து விசிபிலிட்டியே இல்லை. ஏதோ ஃபாரஸ்ட் செக்ஷன். நைட்டில் வந்து நம்ம தெரிஞ்ச இடத்துல ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். பட் நைட் டைமில் நம்ம தெரியாத ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சமாக ரிஸ்கியாக இருக்கும்.
ஓகே கைஸ், இன்னும் நம்மளுக்கு ஒரு 79 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரீச் ஆக. பட் ரொம்ப நேரமாக இந்த லாரி பின்னாடியே போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான் நம்ம ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுறோம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபாகாக தான் இருக்குது. சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்தோம் கைஸ். வெளியே வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபாகாக இருக்குது. டோட்டலாக சடனாக அந்த இடமே ஃபுல் அண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சக்லேஷ்பூரில் தான் இருக்கோம். சக்லேஷ்பூரில் பயங்கரமான கிளைமேட், ஃபுல்லாக மழை பேஞ்சு தள்ளி இருக்குது. இந்த ஃபுல் பார்க்க அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சுத்தமாக அந்த விசிபிலிட்டியே இல்லை, எப்படி போகிறோன்ற ஒரு இதுவாகவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ மிஸ்ட் இருக்கும்போது நைட் டைமில் வந்து ரொம்பவே ரிஸ்கி. எல்லாருமே வந்து அந்த ஐபீம் லைட்டை போட்டு பிளிங்க் இன் பண்ணிட்டு தான் போகிறாங்க, பார்க்கிங் லைட்டை. பஸ்ஸில் அவ்வளோ லைட் இருந்தாலையும் கொஞ்சம் கூட விசிபிளே இல்லை. இன்னும் நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே இருக்குது, 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஜஸ்ட் இங்கே ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு கைஸ், ஜஸ்ட் நம்ம சக்லேஷ்பூரை கிராஸ் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் வந்தோம். மழை வந்து பார்த்திங்கன்னா அடித்து பூத்துது. சரியான மழை போல், சக்லேஷ்பூர்லேருந்து தர்மஸ்தலா போக வரைக்கும் சரியான மழை கைஸ். வண்டி வந்து ஓட்டவே முடியல, ஜஸ்ட் ஒரு 30-40 தான் போயிட்டுருக்கோம். பட் ரோடு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. சின்னதாக ஒரு காட் செக்ஷன் மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து பெருசாலாம் எதுவும் இல்லை. போகிற போக்கில் வந்து நம்ம ரோட் செக்ஷன் வந்து தர்மஸ்தலா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து தர்மஸ்தலா ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம டைம் வந்து 10 o'clock. ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹோட்டல் வந்து 2-3 ஹோட்டல் தேடி பார்த்தோம். எந்த ஹோட்டலும் கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு. பட் இந்த ஹோட்டலில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஆன்லைன் ப்ரைஸும் ஆஃப்லைன் ப்ரைஸும் கேட்கும்போது ரெண்டுமே சேம் ப்ரைஸ். சரி வந்தாச்சு. ரூம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, ஆன்லைனில் செக் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் தர்மஸ்தலா ரீச் ஆயாச்சு. இப்போ டைம் 10:30 ஆக போகுது. பார்க்கிங் தான் கொஞ்சம் ட்ரபிளாக இருந்துச்சு. பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஸ்டே வந்து ரொம்பவே ஓகேவாக தான் இருக்குது. பட் ஓகே, ஒரு நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2-3 லார்ஜ் ஹோட்டல்லாம் பார்த்தோம், ரொம்பவே கேவலம். பட் அதோட வியூ வந்து செம்மையாக இருக்கும். பட் நம்ம காலையில் பார்க்கலாம். வாஷ்ரூம் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. இந்த ரூம் எடுத்ததுக்கு காரணமே இந்த பால்கனி வியூ தான். நைட் டைம்ன்றதுனால பெருசாக எதுவும் தெரியாது. மார்னிங் நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. குட் நைட். ஹே கைஸ், குட் மார்னிங். இந்த ஒரு அழகான வியூவை வந்து நான் சொல்லியிருந்தேன். மார்னிங் தூங்கி எழுந்துட்டு வந்து நம்மளே வந்து வெளியே பார்க்கும்போது டோட்டலாக வந்து நம்ம ஃபுல் அண்ட் டார்க்காக இருந்தபோது வெளியே வந்து பார்த்தா அப்படியே டோட்டல் க்ரீனரிஸாக இருக்குது. அதுவும் வந்து மலைச்சாரல் வேறு பேஞ்சிட்ருக்கு. இந்த பால்கனியில் உட்காந்து சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்தேன். நம்ம இங்கே தான் வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணோம். ஓரளவுக்கு ஒரு 7-8 கார் வந்து பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இங்கே ஸ்பேஸு. பத்து நிமிஷம் நார்மலாக இருக்குது. 10 நிமிஷம் கழிச்சு அப்படி பயங்கரமாக மழை பெய்யுது. இடமே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. வெல்கம் டு கர்நாடகா மான்சூன். ஓகே கைஸ், நம்ம குளிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நம்ம கிளம்பிட்டோம் டெம்பிளுக்கு. ரிவரில் குளிக்கலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் வந்து நம்ம ட்ரிப்பு வந்து ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய ஃபீவர் இல்லை உடம்பு சரியில்லாத சளி பிடிச்சிச்சின்னா ரொம்பவே ட்ரபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல்லே வந்து
ஜஸ்ட் நம்ம அந்த பிளேஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா டெம்பிளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த இடம் இருக்கும். இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே அங்கே வந்து குளிச்சுட்டு தான் போவாங்க. பட் இது மான்சூன்றதுனால தண்ணி எப்படி இருக்குன்றதுக்காக பார்க்க போயிட்டுருக்கேன் கைஸ். வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த ஏரியாவிலலாம் வந்து நிறைய மழை பெஞ்சிருக்கு. சில ஏரியாவில் தான் வந்து மழை இல்லை. ஏரியாவில் நார்மலாகவே எப்படி மான்சூன் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் யாராச்சும் டெம்பிளுக்கு போகிற ட்ரெஸ்ஸஸ் வாங்கினா குளிச்சுட்டு இங்கே இருக்கோ அதை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே டெம்பிளை நோக்கி போகலாம். கைஸ் நான் ஒரே ஒரு தோட்டம் தான் வந்து தர்மஸ்தலா வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவை வரும்போது தர்மஸ்தலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்போ வரும்போது இந்த இடத்துல சுத்தமாக ரோட் கண்டிஷனே கிடையாது. அப்போ தான் இந்த இடத்துல ரோடு போட்டிருந்தாங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது ரோடு. நிறையா வந்து ரொம்பவே டெவலப் பண்ணியிருக்காங்க. மங்களூர்லேருந்து தர்மஸ்தலா வர்றதையே ஒரு 3 ஹவர்ஸ் மேலே ஆகும். வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour 45 minutesலேயே வந்துடலாம் மங்களூர்லேருந்து. ஏன்னா அந்தளவுக்கு ரோடு கண்டிஷன் வந்து சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தர்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. நம்ம நேரமாக என்னன்னு தெரியல. இன்றைக்கி சாட்டர்டே. பட் மொத்த க்ரௌடு இங்கே தான் இருக்கும். இந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக கிளம்பி டெம்பிள்குள்ளே போய்ட்டு ரிட்டன் அப்படியே ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரிட்டன் நீங்கள் போயிடலாம். ட்ராவல்ஸ் எல்லாமே இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. வெல்கம் டு தர்மஸ்தலா. பயங்கரமான க்ரௌடு இருக்கும் போல். நமக்கு வந்து தர்ஷன் டைம் வந்து எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. இது 200 rupeesல 500 rupees தர்ஷன் டிக்கெட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்து போயிருக்கான்னு. நம்ம காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணல. முதல்ல வந்து இங்கேயே எங்கேயாச்சும் காரை பார்க் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து நம்ம சாப்பிட வரலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து செப்பல் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து டெம்பிள்குள்ளே போகிறோம். இன்றைக்கி க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வீக்கெண்டில் இருந்தால் க்ரௌடு அதிகமாக தான் இருக்கும். அதுவும் தர்மஸ்தலா மாதிரி ஒரு ரொம்பவே புகழ்பெற்ற டெம்பிளுக்கு வந்தால் க்ரௌடுன்றது வந்து நார்மலான விஷயந்தான். எஸ், இதுக்குள்ளே தான் டெம்பிள் இருக்குது. பட் நம்ம வந்து டிக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இதுவும் வந்து சாட்டர்டேன்றதுனால வந்து நீங்கள் 200 rupees எடுத்தாலும் சரி 500 எது எடுத்தாலும் வந்து க்ரௌடுன்றது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். நமக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கிறது வந்து ஃப்ரீ தர்ஷனு. நம்ம போயிட்டுருக்க 200 rupees அந்த கவுண்ட்ரு. பட் நம்ம கவுண்ட்ரு வந்து சுத்தமாக ஃப்ரீயாக இருக்குது. பட் அதில் மட்டும் தான் க்ரௌடாக இருக்குது. எப்பவுமே நார்மலான க்ரௌடாக தான் இருக்குது. நடந்து ஈஸியாக தான் போயிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் லிட்டில் பிட் க்ரௌடாக இருக்குது. பட் நம்ம சைடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு க்ரௌடுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம மட்டும் நடந்து போயிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours இல்லை 3 hours ஆகலாம் தர்ஷனுக்கு. அப்போ அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், நினச்ச மாதிரி திருப்பதியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு கூண்டில் வந்து அடைச்சிருவாங்க போல் வீக்கெண்டில். இங்கேருந்து நம்மளை எவ்வளோ நேரத்துக்கு விட்றாங்கன்னு தெரியல. இங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே இருக்குது. கெஃபேவும் இருக்குது. சைல்டு கேர் எல்லாமே. இடமும் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக ஏசி எல்லாம் போட்டு ரொம்பவே கூலாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு 1.5 hours இங்கே தான் உட்காந்துருந்தோம். ஒரு 1.5 hours கழித்து ஜஸ்ட் ஒரு 20 minutes கூட வேலை அதுக்குள்ளே தர்ஷன் பார்த்து நம்ம வெளியே வந்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. க்ரௌடெல்லாம் பெருசாக வந்து நம்ம திருப்பதியில் போகும்போது தள்ளி விடுவாங்க. பட் இங்கெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை. ரொம்பவே க்ளீனாக நீட்டாக சூப்பராக வந்து தர்ஷன் பார்த்து வந்தார்.
கைஸ் நான் வரும்போது வந்து இந்த இடத்துல சரியான மழை. இப்போ மழை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எங்கே போக போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.